வணக்கம். அம்மாச்சி வைத்தியம். இன்று நம்ம பார்க்க போகிறது கொலஸ்ட்ரால் கொழுப்பு. தமிழில் சொல்லணும்னா கொழுப்பு நிறைய ஏறி இருக்கு அப்படின்னு மாத்திரை வந்தால் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு ஒரு நாள் சாப்பிட்லன்னா மறுபடியும் கிருன்னு தலை சுற்றுதும்பாங்க. ஏன்னா அந்த மாத்திரை சாப்பிட்டா தான் பவர் இருக்கும், இல்லைன்னா இருக்காது. அதுக்கு ஒரு அருமையான வைத்தியம். இதை சாப்பிட்டீங்கன்னாவே இந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனையே இருக்காது, எல்லாம் கரைஞ்சு ஓடிடும். என்னன்னு பார்ப்போம்மா. அதற்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்? லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். வாங்க வீடியோக்கள் படமா. ஒன்றுமே இல்லை, இஞ்சி நல்லா நம்ம 1 இன்ச் அளவுக்கு நம்ம இஞ்சி எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா பொடி கட்டையெல்லாம் நல்லா தேய்ச்சிருங்க. அப்படியே சீவிருங்க. சீவி நல்லா ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்துட்டோம். அதெல்லாம் சேர்த்தா ஒரு நெல்லிக்காய் சைஸ் இருக்கணும். அதை எடுத்து வச்சுக்கோங்க. பிறகு காலையில் சுடு தண்ணி நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு அதில் 1 டீஸ்பூன் சோம்பு, ஜீரகம் 1 டீஸ்பூன், ஜீரகம், சோம்பு, வெந்தயம் 1 டீஸ்பூன் போட்டு, ஓமம் அது 1 டீஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்கணும் நல்லா. ஒரு 2 டம்ளர் இருக்கிறது 1 டம்ளர் ஆகணும். நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு இந்த இஞ்சி இருக்கு இல்லையா, அதை அந்த பேஸ்ட்டை அதை அப்படியே அந்த நெல்லிக்காய் சைஸ் வந்ததை அப்படியே நல்லா தேய்ச்சிங்கனாவே அப்படியே தூக்கி போட்டுருங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது சாறு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சாராக போடுங்க, இல்லைனாக்கா இதை அப்படி போடுங்க. இப்படி போட்டால் உங்களுக்கு சாறு கிடைக்காது இல்லையா, அதனால் நல்லா நச்சு கூட அப்படியே அதை நல்லா சாராக எடுத்துக்கலாம். எடுத்து அதில் ஊற்றி வெல்லம் கொஞ்சம் உங்களுக்கு தேவைப்படுற இனிப்புக்கு போட்டுக்கோங்க. போட்டு ஆற்றி காலையில் ஒரு வேளை தினம் ஒரு 10 நாளைக்கு சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக சரியாயிடும். அதை விட்டுட்டு மாத்திரை சாப்பிட்டேன் கொழுப்புக்கு, இதுக்கு பயந்துக்கிட்டு ஒரு மட்டன் சாப்பிட முடியாது, ஒரு மீன் சாப்பிடலாம் எப்போதுமே, ஒரு சிக்கன் சாப்பிடாம எதுவாக இருந்தாலும் கொழுப்பாக இருக்கணும். இதுக்கு அதை சாப்பிட்டா ஒன்றுமே பண்ணாது. இதை சரி பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பிடுங்க. சூப்பராகிடும். அதை விட்டுட்டு பொழுதுனைக்கும் கொழுப்புனா உடம்பு தெம்புலாம் போயிடும். இதை செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். திருப்பி கொலஸ்ட்ரால் பிரச்சனையே வராது. செய்து பார்க்குறீங்களா? பாருங்கள். நன்றி.